தளபதி விஜயோட தமிழக வெற்றி கழகம் எத்தனை தொகுதியை பிடிக்க போகுது? தமிழ்நாடு அரசியல் களத்துல விஜய் அவர்கள் ஒரு பெரிய ஷேக்கு தருவார்னு எல்லாரும் நினைக்கிறோம். ஆனா அவர் வெற்றி அடைய முடியுமா? அவரோட ஃபேன் பேஸ் எந்த அளவுக்கு அவருக்கு பெரிய எட்ஜை கொடுக்க போகுது? இந்த $1 மில்லியன் கொஸ்டினுக்கு உங்க மைண்ட்ல நிறைய டவுட்ஸ் இருக்கலாம். ஆனா இந்த வீடியோல இதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஆன்சர் கிடைக்க போகுது. நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? இந்த மாதிரி கியூரியஸான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க மறக்காம வசந்த் வைப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லெட்ஸ் டைவ் இன். தமிழ்நாடு அசம்பிளில மொத்தம் 234 தொகுதிகள் இருக்கு. 2021 எலெக்ஷன்ல டிஎம்கே அவங்க கூட்டணி கட்சிகள் சேர்ந்து 133 இடங்கள் பிடிச்சாங்க. ஏடிஎம்கே 66 இடங்கள் பிடிச்சாங்க. இவங்க ரெண்டு பேத்துக்குமே ஏடிஎம்கே டிஎம்கே இவங்க தான் பெரிய கட்சிகள். இவங்க ரெண்டு பேத்துக்குமே டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா வெறும் 4% மட்டும்தான். இந்த 4% ஒரு பெரிய வித்தியாசமே கிடையாது. இதுல மூணாவது கட்சி ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்துச்சு அப்படின்னா அந்த மூணாவது கட்சி கூட ஜெயிக்கலாம். அதுல தமிழக வெற்றி கழகமா கூட இருக்கலாம். இதுல டிஎம்கேக்கு 1,24,30,100, ஏடிஎம்கேக்கு 1,53,00,000. இந்த கிராஃப பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சென்னையில டிஎம்கே டாமினேட் பண்ணிருக்காங்க. தமிழ்நாடு 3 பங்கா பிரிச்சா மேல நடுவுல அதுக்கப்புறம் இந்த 3 இடத்துலயுமே டிஎம்கே பயங்கரமா ஜெயிச்சிருக்காங்க. ஒரு சில இடத்துல இந்த கோயம்புத்தூர் பக்கம் அவினாஷி, பள்ளிப்பாளையம், பல்லடம் இந்த பக்கம்லாம் ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் இங்க ஜெயிச்சிருக்காங்க. இது 2021. இதே மாதிரி 2016 பாத்தீங்க அப்படின்னா ஏடிஎம்கே தான் ஏகப்பட்ட சீட் ஜெயிச்சிருக்காங்க. அப்படியே இந்த கோயம்புத்தூர் ரீஜன், சென்ட்ரல் ரீஜன் எல்லாமே கவர் பண்ணிட்டாங்க. பட் சென்னையில ஸ்டில் டிஎம்கே தான் அதிகமான ஓட்டு ஜெயிச்சுட்டே வந்துட்டு இருக்காங்க. இந்த கிராஃப க்ளோஸா பாருங்க. நம்ம 2021 எடுத்துக்கலாம். இந்த 2021 பாத்தீங்க அப்படின்னா டிஎம்கே அவங்களோட சீட் 65 சீட்டை ரீடைன் பண்ணிட்டாங்க. ஒரு சில சீட்டு மட்டும்தான் ஏடிஎம்கேக்கோ இல்ல டிஎம்கேக்கோ போயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 14 சீட்டு. ஆனா ஏடிஎம்கே இருந்து 66 சீட் எடுத்திருக்காங்க. இந்த ட்ரெண்டை கொஞ்சம் டீட்டெயிலா பாருங்க. 1967 இருந்து 2021 வரைக்கும் இருக்கு. டிஎம்கே வருது, அதுக்கப்புறம் ஏடிஎம்கே வருது, அப்புறம் டிஎம்கே ஏடிஎம்கே டிஎம்கே ஏடிஎம்கே, அதுக்கப்புறம் டிஎம்கே ஏடிஎம்கே ஏடிஎம்கே 2 டைம், அதுக்கப்புறம் டிஎம்கே. அடுத்த வருஷம் யாருன்னு நீங்க சொல்லுங்க. இந்த சீட்டை கொஞ்சம் பாருங்க. டிஎம்கே இருந்தெல்லாம் டிஎம்கேக்கே அப்படியே ரீட்டைன் ஆயிருக்கு. ஆனா அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்க அப்படின்னா நிறைய சீட்டு ஏடிஎம்கே இருந்து டிஎம்கே போயிருக்கு. மாறி மாறி போயிருக்கு. தோ 2011, 16 2 டைம் ஆவடியில ஏடிஎம்கே வந்தாலுமே டிஎம்கே தான் அதுக்கப்புறம் ஜெயிச்சிருக்கு. ஒரு சில இடத்துல கண்டினியூஸா பாத்தீங்கன்னா டிஎம்கே மட்டுமே ஜெயிச்சிருக்கு. இருங்க அதையும் நம்ம பார்க்கலாம். இந்த ஏரியால பாருங்க டிஎம்கே தொடர்ந்து ஜெயிச்சிருக்கு. அதுக்கப்புறம் பாளையம் கோட்டையில டிஎம்கே தொடர்ந்து ஜெயிச்சிருக்கு. அதே மாதிரி ஏடிஎம்கேவும் தொடர்ந்து நிறைய இடத்துல ஜெயிச்சிருக்கு. மோஸ்ட்லி மாறி 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 தான் வராங்க. டிஎம்கே ஏடிஎம்கே டிஎம்கே, இங்க பாருங்க ஏடிஎம்கே ஏடிஎம்கே டிஎம்கே டிஎம்கே. சோ மக்களோட மைண்ட் செட் மாறிட்டு தான் இருக்கும். எப்பவுமே ஒரே கட்சி தான் எனக்கு அப்படின்னு இல்லைன்னு தோணுச்சுன்னா மக்களே தூக்கி போட்டுருவாங்க. இந்த ட்ரெண்ட் மாறிக்கிட்டே இருக்கு. தளபதி விஜய் அவரோட தமிழக வெற்றி கழகத்தை மக்கள் எப்படி பாக்குறாங்க, இதை இன்னும் கொஞ்சம் இன்சைட்ஸா பார்க்கலாம். ஓகேவா? 2021 மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு எலெக்ஷன்ல எல்லா ட்ரெண்டையும் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா 45 இருந்து 48%. அதாவது 100 மக்கள் ஓட்டு போடுறாங்க அப்படின்னா 45 இருந்து 48 பேர் ஓட்டு போடுறாங்கல்ல, அவங்க தான் இந்த மொத்தம் ஜெயிச்சாங்கல்ல, அவங்க எல்லாத்துக்குமே காரணமா இருக்காங்க. எப்படி சொல்றேன் அப்படின்னா அவங்க ஏடிஎம்கே இருக்கட்டும், டிஎம்கே இருக்கட்டும், இந்தியன் நேஷனல் காங்கிரஸா இருக்கட்டும், எல்லாரும் எம்எல்ஏ இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே ஜெயிச்சது இந்த 48, இந்த 45 இருந்து 48 பேர் ஓட்டு போட்டிருப்பாங்கல்ல, அவங்க தான் காரணம். அப்ப மீதி 50 பேர் ஓட்டு போட்டவங்க. சோ இந்த சாலிட் எவிடன்ஸ் பெரிய கேம் சேஞ்சரா இருக்க போகுது இந்த 2026 எலெக்ஷன்ல. 234 தொகுதியில 234 எம்எல்ஏ, அதுல 149 எம்எல்ஏ பாத்தீங்கன்னா மிக குறைவா 50% அந்த தொகுதியில ஓட்டு போட்டதுல 50% கீழே தான் ஜெயிச்சிருக்காங்க. இந்த 234 தொகுதியில இந்த 149 தொகுதிகள், அதாவது 64%. எப்படி வேணா ரிசல்ட் மாறலாம். ஆனா ஏடிஎம்கே நல்ல டஃப் கொடுத்திருக்காங்க. நான் கூட டிஎம்கே மெகா வெற்றி நினைச்சேன். ஆனா க்ளோஸ் டிஃபரன்ஸ் தான் ரியாலிட்டி. இந்த டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னா தமிழ்நாடு ஓட்டர்ஸ்குள்ள ஒரு சலசலப்பு இருக்கு. மக்களோட மைண்ட் செட் படிப்படியா மாறிக்கிட்டே இருக்கு. இது தளபதி விஜய்க்கு ஒரு பிரேக் த்ரூ ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கலாம். இப்ப ரீசெண்டா சத்தியம், குமுதம், சாணக்கியா, அது மட்டும் இல்லாம நியூஸ் சேனல், நியூஸ் தமிழ்நாடு இவங்க எல்லாமே சேர்ந்து ஒரு பெரிய சர்வே எடுத்தாங்க. மக்களோட மனநிலை எப்படி இருக்கு, இதுல சர்ப்ரைசிங் இன்சைட்ஸ் உங்களுக்காக இருக்கு. டிவிக்கே தமிழ்நாட்டுல இண்டிபெண்டன்ட் பார்ட்டியா தனியா நிக்க சொல்லி 43% பேர் சொல்லியிருக்காங்க. ஆனா 38% மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏடிஎம்கே கூட அலையன்ஸ் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த சர்வே ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா will you vote for TVKன்னு கேட்டா பசங்க 64% பேர் எஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. பொண்ணுங்க 77% பேரு நான் சப்போர்ட் பண்ணேன்னு சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா பொண்ணுங்களோட சப்போர்ட் தளபதிக்கு நிறைய இருக்க போதுன்னு தெரியுது. சர்வே ரிசல்ட்ல தளபதிக்கு இந்த தொகுதிகள் ராமநாதபுரம், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், திருவாரூர் இந்த ஏரியால எல்லாம் தளபதிக்கு ஓட்டு கிடைக்காதுன்னு சர்வே ரிசல்ட் சொல்லப்படுது. திருவண்ணாமலை சொன்னல, திருவண்ணாமலை என்ன கதை? 1996 இருந்து 2020 வரைக்கும் டிஎம்கே மட்டும் தான் இருக்காங்க. திருவாரூர்லயும் டிஎம்கே தான் இருக்காங்க. திருப்பத்தூர்லயும் டிஎம்கே தான் 2006 இருந்து இருக்காங்க. லாஸ்டா ராமநாதபுரம் சொன்னாங்கல்ல, பாப்போம். ராமநாதபுரத்துல வேணா சான்ஸ் இருக்கு. ஏடிஎம்கே டிஎம்கே அதுக்கப்புறம் யாரு வேணா வரலாம். ஸோ இங்க முக்காவாசி இடத்துல
ஆட்சிகள் மாறி மாறி வந்திருக்கு. ஒரு சில இடத்துல திருவண்ணாமலை, திருவாரூர், திருவள்ளூர் இந்த மாதிரி ஒரு சில இடத்துல மட்டும் ஒரே கட்சி ரீட்டைன் ஆயிருக்கு. யாரெல்லாம் இந்த ஏரியாவோட ஓட்டர்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க? நீங்க தளபதி விஜய்க்கு ஓட்டு போடுங்கன்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. 2021 எலெக்ஷன் முடிஞ்சிச்சு. 2026 மறுபடியும் அதே பார்ட்டிக்கு நீங்க ஓட்டு போடுவீங்களான்னு கேட்டா 49% பேரு ஆமா நான் அதே பார்ட்டி தான் ஓட்டு போடுவேன். ஏடிஎம்கே, டிஎம்கே, காங்கிரஸ், பிஜேபி இவங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன். 23% பேரு நான் டெசிஷன் எடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. 28% பேரு நோ நான் பழைய பார்ட்டிக்கு ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இதுல இருந்து என்ன கிளியரா தெரியுது? மக்களோட மைண்ட் செட் பாதி பேரு பழைய பார்ட்டிக்கு நான் ஓட்டு போட மாட்டேன்னு சொல்றாங்க. சோ இதை அவர் கரெக்டா டார்கெட் பண்ணா 49% அட்ராக்ட் பண்ணலாம். சர்வே ரிசல்ட்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகம் இந்த அரசியல் தமிழ்நாடு பாலிடிக்ஸை ஷேக் பண்ண போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தளபதி ஃபேன் பேஸ்னு பார்த்தீங்கன்னா முக்காவாசி யங்ஸ்டர்ஸ் தான். இந்த தளபதி ஃபேன் பேஸ் அப்படியே ஓட்டா கன்வெர்ட் ஆச்சு அப்படின்னா 1 கோடி பக்கம் ஓட் இம்பாக்ட் இருக்கும். 2 இல்ல 3% வரைக்கும் ரொம்ப க்ளோஸாவே டைட் மேட்சா இருக்கும். 2021 தமிழ்நாடு எலெக்ஷன்ல ஓட்டு போட்டவங்க 6.81 கோடி பேர். இதுல யங்ஸ்டர்ஸ் மட்டும் 21%. இன்னொரு பக்கம் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, விஜயகாந்த் சார் மாதிரி இன்னொரு பக்கம் விட்டுறக்கூடாது. விஜயகாந்த் சார் அரசியல ஒரு சான்ஸாச்சும் கொடுத்துருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. மீம்ஸ் போட்டு ட்ரோல் பண்ணி ஒரு நல்ல மனிதனை அரசியல மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது ஒரு ட்ரஸ்ட் வேவ்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தளபதி விஜய் அவர்களை நம்புறாங்க. ஒரு சான்ஸாச்சும் விஜய் சார் கொடுத்து பார்க்கணும். அப்படியே பாத்தீங்கன்னா மக்கள்கிட்ட இருந்து அப்பப்ப மனநிலை மாறி மாறி வரும். ஸோ இந்த சதவீதம் ஒரு 10-15% ஓட்டுகளா மாறக்கூடும். ஓட்டுகளா மாறதுக்கு ரொம்பவே சான்ஸ் இருக்கு. இந்த ஃபேன் பேஸ் மட்டும் போதுமா? இந்த ஃபேன் பேஸ் மட்டும் ஹானஸ்டா சொல்லணும் அப்படின்னா பத்தாதுனே சொல்லலாம். இந்த கிளாரிட்டியான ஸ்பீச், மக்கள் கூட நின்று பேசுறது, தெளிவான பாலிசிஸ், எடுக்கிற டெசிஷன், ஸ்ட்ராட்டஜி, அலையன்ஸ் இது எல்லாமே தான் விஜய் சாரோட லீடர்ஷிப்பை ஷேப் பண்ணும் அப்படின்னே சொல்லலாம். பொறுத்து இருந்து பார்க்கலாம். இந்த ஃபேமிலி கண்டிப்பா ஒரு பெரிய ஃபேக்டர் தான். இப்ப தமிழ்நாடு பாலிடிக்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா எங்க வீட்டுல என்ன சொல்லுவாங்க, தம்பி இதுக்கு ஓட்டு போடு அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி தான் எல்லாத்த வீட்லயும் சொல்லியிருப்பாங்க. அப்ப இருக்க நிலைமையில யாராவது ஏதாவது யங்ஸ்டர்ஸ் அதுக்கு இதுக்குன்னு ஓட்டு போட்டிருப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மாறி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஓட்டு போட ஆரம்பிச்சாங்க. இப்ப என்ன நடக்க போகுது அப்படின்னா, யங்ஸ்டர்ஸ் அவங்க வீட்டுல போய் அப்பா, அம்மா, அத்தை, மாமா, பெரியப்பா, பெரியமா கிட்ட போயிட்டு இந்த ஒரு டைம் ஆச்சு விஜய் சாருக்கு ஓட்டு போடுங்க, கண்டிப்பா நல்லது பண்ணுவாருன்னு சொல்லிட்டு கேன்வாஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு வீட்லயும் அந்த யங்ஸ்டர்ஸ் பிடிச்சவங்க, விஜய் மேல நம்பிக்கை இருக்கிறவங்க கண்டிப்பா கேன்வாஸ் பண்ணுவாங்க. இதோட இம்பாக்ட் பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 0.5% 1% இம்போர்ட் இம்பாக்ட் இருக்கும். கண்டிப்பா என் பையனே சொல்றான், என் பொண்ணே சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு கிடைக்கும் பாத்தீங்களா. கண்டிப்பா அது ஒரு பெரிய இம்பாக்டா இருக்கும். வெயிட் அண்ட் வாட்ச். கடைசியா ஒரு கேள்வி, ஏடிஎம்கே டிஎம்கே கூட கூட்டணி சேருவாரா? டிஎம்கே கண்டிப்பா சேர மாட்டாங்க. பிஜேபி ஐடியாலஜி எனிமின்னு சொல்லிருக்காங்க. டிஎம்கே பிஜேபி கூட சேர மாட்டாரு. சீமான் கூட சேர மாட்டாரு. சரி மீதி யாரு இருக்கா? ஏடிஎம்கே. இப்ப இது டிஎம்கேக்கு பெரிய இம்பாக்டா இருக்குமா இருக்காதா? ஆன்டி ஓட் பேங்க்னு சொல்லலாம். எப்படின்னா இப்ப டிஎம்கே எகென்ஸ்டா நின்றுக்காருல்ல, இவருக்கு எகென்ஸ்டா யாரெல்லாம் பேசுறாங்க? ஏடிஎம்கே பேசுறாங்க, சீமான் அவர்கள் பேசுறாரு, பிஜேபி இருக்காங்க. சோ இவங்களோட ஓட்டுகள் தான், ஏடிஎம்கே, பிஜேபி மற்றும் சீமான ஓட்டுகள் தான் தளபதி விஜயோட கட்சிக்கு செட்டில் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. விஜய் அவர்கள் தனித்து போட்டியிட முடியுமா? கொஞ்சம் ஹானஸ்டா சொல்லணும்னா கண்டிப்பா முடியுங்கிறது ரொம்ப கஷ்டம்னே சொல்லலாம். விஜயகாந்த் சார் மாதிரி எடுத்துட்டீங்க அப்படின்னா அவர் ஒரு பார்ட்டி கூட முதல்ல சேர்ந்தாரு, அதுக்கப்புறம் ஜெயிச்சாரு, எதிர்கட்சியா உட்கார்ந்தாரு, அதுக்கப்புறம் தனித்து போட்டியிட ஒரு சான்ஸ் கிடைச்சது. அதே மாதிரி விஜய் அவர்களும் ஏடிஎம்கே கூட கைகோர்க்கலான்னு ஆல்ரெடி ஒரு 38% பேர் சர்வேல சொல்லியிருக்காங்க. அரசியல்ல எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இப்ப கலைஞர் ஒரு டைம் சொல்லியிருக்காரு, காங்கிரஸ் கட்சி நாங்க எப்பவுமே கூட்டு சேர்க்க மாட்டோம், தனியா தான் நிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே அறிவாலயத்துல இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் காங்கிரஸ் கூட கை சேர்த்து நம்ம காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் டெல்லிக்கெல்லாம் போனதை நம்ம பார்த்திருக்கோம். ஸோ அரசியல எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அதே மாதிரி கமலஹாசன் அவர்கள் எந்த கட்சி கூடயும் நான் கூட்டு சேர மாட்டேன்னு சொல்லியும் அதுக்கப்புறம் அரசியல் காரணத்தினால டிஎம்கே கூட கட்சி சேர்ந்தும் கைகோத்தும் இது அரசியல்ல எதுவுமே நிரந்தரம் கிடையாது. முன்னாடியே சொன்ன மாதிரி விஜய் அவர்கள் ஏடிஎம்கே கூட அலையன்ஸ் வச்சார் அப்படின்னா மக்கள் என்ன சொல்லுவாங்க? நீங்க பாயாசம் சொல்லிருக்கீங்க ஒரு கட்சியை பார்த்து, அதே கட்சி கூட நீங்க கூட்டு சேரணும்னு ட்ரை பண்றீங்க, அப்ப அவரோட கிரெடிபிலிட்டி பாதிக்க சான்ஸ் இருக்கு. மக்கள் ஒரு சில பேர் இது அரசியல் ஏடிஎம்கே கூட கை சேர்ந்து ஜெயிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. இல்ல நீங்க தனித்து போட்டிட்டா தான் நான் உங்களுக்கு ஓட்டு போடுவேன், டிஎம்கே கூடயோ ஏடிஎம்கே கூடயோ இல்ல வேற கட்சி கூடயோ நீங்க சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு சில யங்ஸ்டர்ஸ் பிரியலாம். இது ஓட் சேர அஃபெக்ட் ஆகும். ஆனா இது அரசியல். மக்கள் கிட்ட கேட்க வேண்டியது ரெண்டே விஷயம் தான். ஒன்னு ஃப்ரீபீஸ் கலாச்சாரம், நம்ம காசை எடுத்து நம்மளுக்கே ஃப்ரீயா கொடுக்கறது. இன்னொன்னு ஓட்டுக்கு காசு வாங்குறது. இந்த ரெண்டு மட்டும் தப்பா பண்ணவே பண்ணாதீங்க. இந்த காசு வாங்குற பழக்கத்தை தயவு செய்து விட்டுருங்க. நல்ல சமுதாயத்தை நம்ம உருவாக்குவோம். இந்த ஒரு விரல் புரட்சி.